சித்தி சித்தி ஈஸ்வரி வரா, இருங்க நானே கேக்குறேன். என்ன ஈசு நீயே சித்தி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் நீ அவங்கள பார்த்து யாரு எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தியாமே. ஈசு என்ன உனக்கு எல்லாம் மறந்து போச்சா? சித்தி நமக்காக இந்த வீட்டுக்கு வந்து அந்த கிரிஜாவோட எம்பிட்டு சண்டை போட்டிருக்காங்க. அவங்கள பார்த்து நீயே அப்படி கேட்ட? அப்படி கேளுங்க தம்பி, அப்படி கேளுங்க. கேக்குறேன் சித்தி கேக்குறேன், உங்களுக்காக தான் பேசுறேன். சொல்லி ஈசு. அது நான் அத்தை மேல பயங்கர கோவத்துல இருக்கேன் சின்னையா, அதான் நான் அப்படி கேட்டேன். கோவத்திலையா? பாத்தி அழகு தம்பி, பாத்தீங்களா நான் என்ன பாவம் பண்ண என் மேல கோவத்துல இருக்காளாம். ஈசு உன் அத்தை மேல உனக்கு என்ன கோவம்? என்ன குழப்புற நீ? ஆமா அவங்க என்ன பண்ணாங்க? அதானே நியாயமா நான் உங்க மேலதான் கோவப்படணும். எது? அவங்கள போன் பண்ணி வர சொன்னதே நீங்க தானே. ஓஹோ, நம்ம சித்திய போன் பண்ணி வர சொன்னதுனால ஈசி இப்ப நம்ம மேல கோவத்துல இருக்காளா? இது தெரியாம இவங்க 2 பேர் பிரச்சனைக்குள்ள நம்ம இப்ப தலையை விட்டுட்டோமேடா. என்ன சின்னையா, என்ன ஆச்சு? ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி திரு திருன்னு முழிச்சிட்டே இருக்கீங்க. நாம பெரிய வீட்டுக்கு வந்தத என் அத்தைக்கு போன் பண்ணி போட்டு கொடுத்து கிரிஜாவை வீட்டை விட்டெல்லாம் வரட்டு சொன்னது நீங்க தானே. உங்க பேச்ச கேட்டுதானே அத்தை வந்தாங்க. அதுவும் ஏன் அத்தை அவங்க. அதான் நான் உங்க மேல கோவமா இருந்தேன். நீங்க யாரு, நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். ஓஹோ, அத்தை நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் தான் கிரிஜாவ சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறேன்னு சொல்லிருக்கேன்ல. அப்படி இருக்கிறப்போ நீங்க எதுக்கு வந்து சண்டை போடுறீங்க? அதனால நான் உங்க மேல சும்மா கோவப்படுற மாதிரி நடிச்சேன். சும்மாதான். நீங்க ஒன்னும் மனசுல நினைச்சுக்காதீங்க. அத்தையும் மன்னிச்சிரு ஈஸ்வரி. நானும் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டம்மா. நீ இப்படி என்கிட்ட பேசிருப்பன்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இத பாரு, உன்கிட்ட சொல்லாம உன்கிட்ட கேட்காம நான் கிரிஜா கிட்ட சண்டையே போட மாட்டேன். அழகு தம்பி போன் பண்ணி சொன்னா கூட நான் இங்க வரமாட்டேன். நீதான் சொல்லணும், உன் பேச்சதான் இந்த அத்தை கேப்பேன். இப்பதான் நீங்க என்னோட சமத்த அத்தை. அபிச்செல்லாம் நல்லா இருக்கியா கண்ணே? நல்ல வேலை, ஈஸ்வரி அக்கா சொன்ன மாதிரி எப்படியோ நடிச்சு இவங்களை சமாளிச்சிட்டோம். ஈஸ்வரி, அத்தை சம்மந்தி அம்மா எங்க இருக்காங்க? அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்கள பார்த்துட்டு போலான்னுதான். எங்க இருக்காங்க? ஈசு என்ன ஈசு நீ அவங்க அம்மாவை பார்க்கணுங்கிறாங்க. அம்மாவை பார்த்தா அவங்க பிரச்சனை இவங்களுக்கு தெரிஞ்சிடாது, அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை ஆயிரும். என்ன? ஆமா ஆமா. அப்புறம் என்ன, ஏதாவது சொல்லி அவங்கள அனுப்பு. நான் சொல்றேன். என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல சித்தி, அம்மாவுக்கு தலைவலி ஜாஸ்தியானதுனால அவங்க மாத்திரை போட்டு படுத்திருக்காங்க. குறைஞ்சது 2-3 மணி நேரத்துக்காவது அம்மா தூக்கத்துல இருந்து எந்திரிக்க கூடாது. நீங்க இப்ப போய் அவங்கள பாக்குறேன்னு எழுப்பி விட்டுட்டீங்கன்னா அப்புறம் அம்மாவோட தூக்கம் கெட்டு போயிரும் இல்லையா? அதை எப்படி உங்கள்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம எங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன அழகு தம்பி, இத சொல்றதுக்கா தயங்கிட்டு இருக்கீங்க? நான் சம்மந்தி அம்மாவை பாக்குறதா முக்கியம். அவங்க நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஈஸ்வரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிங்க. அபிச்செல்லம் வரேன்டா. அழகு தம்பி நான் வரேன். சம்மந்தி அம்மாவை பத்திரமா பாத்து. நாங்க நல்லா பத்திரமா பாத்துக்கிறோம் சித்தி, போயிட்டு வாங்க. பாத்து போங்க. அடியாத்தே
இந்த ஈஸ்வரி அக்கா மாதிரி நடிக்கிறது லேசுப்பட்ட காரியம் இல்ல. தலை மேல மலைய சுமக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஐயோ முருகா, நீதான் என்ன காப்பாத்தணும்யா.